வெல்கம் டு எஸ்ஓடி யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேடசந்தூரில் வந்து ரிவ்யூர்க்காக கொடுத்துருந்தாங்க அந்த ஆம்பு. பட் ஆனால் நம்ம செக் பண்ணுறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து இதுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு போடுறதுக்காக ஒரு ப்ளூடூத் வந்து மெயினாக கேட்டிருந்தார். அதனால் இந்த ஆம்பு நம்மளுக்கு வந்து ரிவ்யூர்க்காக கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அவர் வந்து யூஎஸ்பி போர்டு பெருசு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ப்ளூடூத்து சிப்பு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சிப்பு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தாப்பில் இதில் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அதாவது என்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு ஐசி, அதாவது ஒரு சைடு வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் சரி செக் பண்ணி பார்த்துட்டு ஐசி போச்சுங்க, ஐசி நான் மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்திருக்கு கம்பல்சரி. ஒரு மேக்ஸிமம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் ஓடி இருக்கும் போல். திருப்பி வந்து எனக்கு ப்ளூடூத் வேணும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கொடுக்குறப்ப நம்ம இதை கலட்டி செக் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த பேலன்ஸுன்ற இடத்துல வந்து நம்ம சென்டராக வச்சா மட்டும்தான் லெஃப்ட் ரைட் வந்து ரெண்டுமே ஈவனாக படிக்கும். நம்ம இது வந்து ஒரு சைடு குறைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் படிக்கும், இன்னொரு ஸ்பீக்கர் படிக்காது. பட் நான் செக் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு டெமோவாக காமிக்கிறேன் பாருங்கள். செட் ஆன் பண்ணிட்டோம், ப்ளூடூத்தில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே படிக்குது. சரிங்களா, ரெண்டுமே படிச்சிட்ருக்கு. இங்கே ஒரு ஸ்பீக்கரை நம்ம வச்சுருக்கோம், இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாட்டு மூவிங்கில் தான் இருக்குது, அதாவது நார்மல் சவுண்டில் தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக குறைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 2 ஸ்பீக்கருமே உங்களுக்கு வந்து வால்யூம் குறையுது. இந்த பேலன்ஸுன்ற இடத்துல வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக குறைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே 2 ஸ்பீக்கருமே குறைஞ்சது. என்னடா நம்ம இதில் வந்துட்டு 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் தானே குறையணும், இந்த ஸ்பீக்கர் குறையக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த வி மீட்ரு இந்த பக்கம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப்போ மறுபடியும் நம்ம இந்த பக்கம் குறைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியணும், அந்த வி மீட்ரு வந்து வரக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2 ஸ்பீக்கரோட அவுட்புட்டையும் வந்து ஒரே ஐசியில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது நம்ம இங்கே என்ன தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் அவுட்டு வந்து ஒரு லைன் 2 ஸ்பீக்கருமே ஆஃப் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சா 2 ஸ்பீக்கருமே நல்லா லோடு எடுக்குது, இந்த பக்கம் குறைக்கிறப்ப லோடு குறையுது. அப்படிங்கும்போது இதில் வந்து 2 ஸ்பீக்கரோடையும் ஒரே ஐசியில் வந்து 4440 வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஐசியை மாற்றுறேன்னு சொல்லிட்டு மாற்றவே இல்லை, இதை மாற்றாமே விட்டுட்டார். இது வந்து ஃபுல்லாகவே டம்மியாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தாச்சு, இந்த ஐசி வந்து போயிடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ, அதாவது 2 சேனல் படிக்குதா அப்படின்றதான் அவங்களுக்கோட மெயினாக இருக்குது. அதை யாருமே அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி டெக்னீஷியன்ட்ட வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க காசும் கொடுத்துட்றாங்க, பே பண்ணிடுறாங்க. அப்போ அது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஐசியை மாற்றி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த ஐசியை மாற்றாமையே விட்டுட்டாங்க. சரிங்களா, இந்த ஐசியை மாற்றாமையே 2 லெஃப்ட் ரைட்டோட இன்புட்டையும் கொண்டாந்து இங்கேயே கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது 2 ஸ்பீக்கருமே படிக்குது. ஆனால் இங்கே நம்ம பேலன்ஸுன்ற பண்ணுற இடத்துல பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்பீக்கருமே கட் ஆஃப் ஆயிடுது. அது கஸ்டமருக்கு தெரியல. இப்போ நம்மள்ட்ட சர்வீஸ் கொடுக்குறப்ப செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி தவறுதலாக பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக காமிக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதிலிருந்து ஐசி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐசி வந்து போயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஐசி வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகேங்க. இதில் எல்லாமே
ஐசி எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது இந்த பேலன்ஸுன்ற இடத்துல மட்டும் நம்ம அந்த பேலன்ஸுன்றதை எடுத்துகிட்டு டைரெக்டாக கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம யூஎஸ்பியா இல்லை வந்து நம்ம ப்ளூடூத் போர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூடூத் போர்டா அப்படின்றதுக்காக நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்சை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா மற்ற எந்த இடத்துலையும் ஓட்ட போட முடியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இடம். ஏன்னா ஹோல்ஸ் போட முடியல, அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் போர்டு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் இந்த ப்ளூடூத் போர்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்தே நம்ம வந்து 5 வோல்ட் எடுத்தாச்சு. இது செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து இங்கே வந்துடும். இல்லை உங்களுக்கு ஆக்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் வந்து பின்னாடி பேக் சைடில் ஆக்ஸ் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஆக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு தான், யூஎஸ்பியிலேருந்து வர அவுட்டும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒர்க் ஆகும். ரெண்டாவது இந்த ப்ளூடூத் போர்டா அப்படின்றது அந்த சிக்னலும் அங்கேயே தான் வரும். உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒர்க் முடிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து யூஎஸ்பி போர்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே அடுத்து வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்ம இப்போ இங்கே ப்ளூடூத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கட் ஆகிடும். இப்போ ப்ளூடூத் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம பக்கத்தில் இன்னொரு மொபைல் வச்சுருக்கோம், அதில் கனெக்ட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மொபைல்லேருந்து நம்ம வந்து சாங் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ப்ளூடூத் போர்டு இப்போ ஆனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கோம், ஆனால் பட் சிக்னல் எதுவும் தெரியாது, உங்களுக்கு ஆன் பண்ணதுக்காக தெரியாது. ஆனால் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூடியூப்லேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 82Eன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மொபைல் வந்து இந்த யூஎஸ்பி போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறோம், பாருங்கள். பார்த்தீங்களா, பக்காவாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து வீடியோ ரொம்ப நேரம் அப்படியே ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணாலே உங்களுக்கு வந்து காப்பிரைட் விழுந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம், கான்டாக்டும் அதே நம்பர் தான். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெயிலாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களோட ஆதரவு எங்கள் கம்பல்சரி எங்களுக்கு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு எல்லா வீடியோவிலும் நான் இதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் வந்து சாங் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த ஆம்பு நாளைக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.